ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒயிட் ப்ளைனான அந்த கொழுக்கட்டை செய்வோம்ல, அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்துட்டு 1/4 கிலோ வந்து அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். அதில் வந்து ஃபுல்லாக போடல, நான் ஆஃப் போட்டுக்கிறேன். எனக்கு தேவையான அளவு மட்டும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கப்பில் கூட மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து அந்த பேக்கெட்டில் ஆஃப் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் லைட்டாக வந்து ஹாட் வாட்டர் வந்து நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் வந்து ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. ஆக்சுவலி கை சுட்டுரும். லைட்டாக கை வந்து பொறுக்கிற அளவுக்கு, சூடு நம்ம தாங்குகிற அளவுக்கு இருக்கிற அளவு ஹாட் வாட்டர் வந்து லைட்டாக கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அது எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து மாவு பிசைகிறதுக்கு நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக தான். வெறும் வந்து நம்ம கோல்டு வாட்டர், நார்மல் வாட்டரில் வந்து பிசையக்கூடாது. இந்த மாதிரி நம்ம ஹாட் வாட்டரில் தான் வந்து மாவு பிசைஞ்சிக்கணும். நான் வந்து ஒரு கையில் வந்துட்டு ஃபோன் வச்சுட்டு எடுக்கிறதுனால என்னால் ஃபஸ்ட்டு இது பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஃபோனை வச்சுட்டு நான் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். அந்த மாவு வந்து நமக்கு கையில் வந்து ஓரளவுக்கு ஒட்டாமல் வரணும் அப்படின்னு வேணும்னா உங்களுக்கு லைட்டாக ஆயில் போடணுன்னா லைட்டாக போட்டுக்கோங்க. ஆனால் நான் வந்து எண்ணெய் ஊற்றலை. ப்ளைனாக தானே பண்ண போகிறோம். நீங்கள் வந்து எந்த ஷேப்பு இதுவுமே வந்து நமக்கு தேவை கிடையாது. நமக்கு பிடிச்ச ஷேப்பில் ரவுண்டு, அதுக்கப்புறம் இந்த நீளமான ஷேப் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதான் வந்து எனக்கு நார்மலாக வீட்டில் இருக்கும்போது செஞ்சு சாப்பிடுவேன். மாவுலேயுமே வந்து இந்த மாதிரி ஷேப்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு 2 பிளேட்டில் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒன்று மேலே ஒன்று போட்டுங்கன்னா ஒட்டிக்கிறோம். நான் வந்து இந்த ஒரே பிளேட்லேயே கம்மியான மாவு அப்படிங்கிறதுனால நான் ஒரே பிளேட்லேயே எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இது பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிகிட்ருக்கிற கேப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஹாட் வாட்டர் வந்து கொதிக்க வச்சுக்கோங்க கொஞ்சமாக. ஏன்னா வந்து நம்ம இது பண்ணுறவங்கள நான் கொஞ்சமாக வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக வந்து எனக்கு இதாகாது. ஸோ அதனால் நான் வந்து தண்ணி ஆல்ரெடி முதல்லையே வந்து அந்த ஏற்கனவே ஹாட் வாட்டர் வச்சுருந்தோம்ல, அது கூடயே இன்னும் கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணி நான் வந்து கொதிக்க வச்சிட்ருக்கேன். சைடில் அங்கே ஆல்ரெடி வந்து தண்ணி கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா தான் அதை போடணும். இல்லைனா என்ன ஆயிரும்னா மாவு வந்து கரைஞ்சி அந்த இதுலேயே போயிடும். அதனால தான் வந்து நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து நான் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன்ல, ஸோ அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, 1 2ஆ. இப்போ நீங்கள் நிறைய மாவு திரட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுனால சின்ன பாத்திரமே போதும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். இப்படி பண்ணியும் நான் கொதிக்க வச்சுமே எனக்கு கொஞ்சம் மாவு வந்து கரைஞ்சிருச்சு. ஆக்சுவலி சுடுதண்ணியில் போட்டுமே கொஞ்சம் வந்து மாவு கரைய தான் செய்யும். இதுலேயே பார்த்திங்கன்னா தெரியும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த தண்ணியோட கலர் வந்து நல்லா ஒயிட்டாகவே மாறியிருக்கும். ஏன்னா மாவு லைட்டாக அந்த கொழுக்கட்டையிலேருந்து கரைஞ்சி வந்துருச்சு. நீங்கள் வந்து உப்பு சேர்த்து அந்த இதை வந்து மாவை வந்து பிசைஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எந்த மாவு பிசையும் போதுமே லைட்டாக நம்ம வந்து சப்பாத்திக்கு நீங்கள் எப்படி உப்பு சேர்த்துப்பீங்க அந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. அது டேஸ்ட்டாக இருக்கும். இதோட தேங்காய் இருக்குது அப்படின்னா நீங்கள் தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. இதில் வந்து சேர்க்கக்கூடாது. தேங்காய் துருவி அந்த நம்ம ஒயிட் வந்து வெந்தோடனே எடுத்து வைப்போம்ல, அதோட தேங்காய் வந்து ஆட் பண்ணிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். துருவிக்கிட்டிங்கன்னா நான் வந்து சும்மா கட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு அப்படியும் வந்து நல்லா கடித்து சாப்பிடணுன்னு போல தோணுச்சு. ஸோ அதனால் நான் நல்லா கட் பண்ணி மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். நல்லா வெந்துருச்சான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நல்லா அமுக்கி பார்த்தாலே தெரிஞ்சிரும் வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு. அதை வந்து வெந்தோடனே நல்லா எடுத்து வச்சு ஆற வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈரம் இல்லாமல் ஆற வச்சு எடுத்துகிட்டு தேங்காய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்.